அண்மை செய்தி, அனைத்து மாநகர பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின்னே இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவின் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்கள் என்னென்ன விவரிங்க. நேற்று மாநகர பேருந்து ஒன்றில் தரைப்பலகையில ஓட்டை விழுந்து பெண்மணி ஒருவர் விபத்தில் சிக்கிய விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்த ஒரு நிலையில அனைத்து மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் முழுமையாக பரிசோதித்த பின் இயக்க வேண்டும் என போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதிரடி உத்தரவை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்திட முடிவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் இயக்கப்படக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள்ல மேற்கூரை மற்றும் பாகங்கள் சரியாக பரிசோதித்து இயக்க வேண்டும் எனவும் போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் செல்லக்கூடிய தடம் எண் 59 பேருந்துல அரும்பாக்கம் NSK நகர் சிக்னல் அருகே சென்ற போது பேருந்தின் பின்னிருக்கையின் கீழே இருக்கக்கூடிய பலகை என்பது முறிந்து விபத்துக்குள்ளானதுல இருக்கையில் அமர்ந்த பெண் பயணி ஒருவர் சரிக்கையபடி கீழே விழுந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்தது. குறிப்பாக ஓட்டைய வழியே பேருந்தில் இருந்து கீழே விழுந்த பெண் ஒருவர் சிறிது தூரம் தொங்கபடியே சென்றிருந்த சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அழைத்து சென்று சிகிச்சை வழங்கப்பட்டு வீடு திரும்பினார். இந்த நிலையில் விபத்துக்கு காரணமாக அமைந்த பேசின் பிரிட்ஜுடைய பேருந்து பணிமுடைய கிளை மேலாளர், தொழில்நுட்ப பொறியாளர் மற்றும் பணியாளர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டிருந்த ஒரு நிலையில சென்னையில் இயங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளையுமே முழுமையாக மேற்கூரை மற்றும் பாகங்களை சரியாக இருக்கிறதா என பரிசோதனை செய்து பேருந்துகளை இயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியிருக்கிறார். மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை முழுமையாக நிறுத்திடவும் முடிவு செய்திருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.